வணக்கம். நான் கழகத்திலே வகித்து வருகிற கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பொறுப்பையும் கழகத்தினுடைய அடிமட்ட உறுப்பினர் பொறுப்பையும் ராஜினாமா செய்கிறேன். காரணம், நம்பர் 1, புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசீர்வாதத்தால் 1983 இன்று வரை ஏறக்குறைய 42 ஆண்டுகள் இந்த கட்சியில் ஏற்றமோ இறக்கமோ வெற்றியோ தோல்வியோ இயக்கத்தினுடைய தலைவருக்கும் இயக்கத்திற்கும் நான் விசுவாசமாக இருந்திருக்கிறேன். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆன நேரத்திலிருந்து இன்று வரை எனக்கு வழங்கப்பட வேண்டிய பல்வேறு பொறுப்புகளை தடை செய்திருக்கிறார், தடுத்திருக்கிறார். நான் இதிலிருந்து விலகுவதற்கான முதல் காரணம், அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்த நேரத்தில் பல்வேறு தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த தோல்விகள் நடக்கிற நேரத்திலெல்லாம் இந்த தோல்விக்கு நான் தான் பொறுப்பேற்கிறேன் என்று என்னை மன்னித்து விடுங்கள் என்று தொண்டர்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு தோல்விக்கும் தான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் 11 தோல்வியை இந்த இயக்கம் சந்தித்திருக்கின்றது. ஒரு தோல்விக்கு கூட நான் பொறுப்பேற்கிறேன், நான் தான் காரணம். தொண்டர்களுக்கு இப்படி அவர் எந்த காரணமும் இல்லாமல் பொறுப்பும் இல்லாமல் அமைதியாக இருந்தால் எந்த அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலேயே கட்சி 2ஆக உடைந்தது. ஜானகி அணி, போட்டி அதிமுக. அந்த நேரத்தில் கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இல்லத்துக்கே நேராக சென்று அனைவரையும் அழைத்து வந்து ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள். இன்று அதிமுக 5-6 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கின்றது. இவற்றை பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைக்க தவறிவிட்டார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற காலத்திலேயே கிட்டத்தட்ட பல்வேறு தேர்தல்களில் அதிமுக தோற்றிருக்கிறது. ஆனால் டெபாசிட்டை இழக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நண்பர்களே 101 இடங்களில் அதிமுக டெபாசிட்டை இழந்திருக்கிறது. 36 இடங்களுக்கு மேல் 3வது இடம் 4வது இடங்களை பெற்றிருக்கிறது. அம்மா அவர்கள் இறக்கின்ற வரை, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறக்கின்ற சூழ்நிலையில் 45% வாக்கு சதவீதத்தை அதிமுகவுக்கு வைத்துவிட்டு சென்றார்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெற்றிருக்கிற வாக்கு சதவீதம் 21% மட்டுமே. அம்மா அவர்கள் இறக்கின்ற பொழுது 39 மக்களவை உறுப்பினர்களை கொடுத்துவிட்டு சென்றார்கள். இன்று அதிமுகவுக்கு என்று ஒரு மக்களவை உறுப்பினர் கூட இல்லை. இதில் ஹைலைட் என்னவென்று சொன்னால், அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சரி, இந்த இயக்கம் வளர்ந்தது, வாழ்கிறது என்று சொன்னால் திமுகவை எதிர்த்துதான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. திமுகவை எதிர்த்ததால் தான் அம்மா அவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளானார்கள். அம்மா அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டது, சிறைகளே அடைக்கப்பட்டார்கள், தனிப்பட்ட முறையிலே விமர்சித்தார்கள். அப்படிப்பட்ட திமுக அதிமுக என்று சொன்னாலே இரு துருவங்கள். தனிப்பட்ட முறையில் எனக்கு திமுகவுக்கும் எனக்கும் வருத்தம் இல்லை. கட்சி ரீதியாக எங்களுடைய எதிர்க்கட்சி அவர்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1989 சட்டமன்றத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அங்கே இருந்த திமுக மூத்த அமைச்சர்களெல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை முடியை பிடித்து இழுத்து, சேலையை பிடித்து இழுத்து, புத்தக கட்டுக்காலால் தாக்கி அலங்கோலமாக புரட்சித் தலைவி அவர்கள் வெளியே வந்தார்கள். இப்படிப்பட்ட திமுகவோடு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே இருந்து வெளியே வந்த காட்சி 1989 சட்டமன்றத்திலே திமுக மூத்த அமைச்சர்கள் தாக்கிய காட்சி. இப்படிப்பட்ட திமுகவோடு 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு நான் தான் முதலமைச்சர் என்று 47 சட்டமன்ற அமைச்சர்கள் முன்னாலே சொல்லுகின்றார். எப்படி என்று கேட்கின்றார்கள். இல்லை, திமுக நம்மளை ஆதரிக்கிறது, ஸ்டாலின் நம்மளை ஆதரிக்கிறார், எனவே நான் முதலமைச்சராக வர இருக்கிறேன், நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் இன்று இந்த குழப்பங்கள் இந்த இயக்கத்திலே நிலவுகிறது. நான் கேட்பதெல்லாம், இந்த இயக்கம்
ஆரம்பித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆரம்பித்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். அம்மா அவர்களை பொறுத்தவரை அம்மா மீது ஊழல் வழக்கிலே அம்மா அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். அந்த வழக்கை வேண்டுமென்றே அப்பீல் செய்து பெங்களூருக்கு மாற்றி வேண்டுமென்றே தண்டனை வாங்கி கொடுத்தவர்கள் அவர்கள். எனவே இப்படி இரு துருவங்களாக இருக்கிறவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்களோடு சேர்ந்து நான் ஆட்சி அமைப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் இருக்கின்ற வரை என்னால் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். எனவே என்னுடைய கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பொறுப்பையும் அதிமுக அடிமட்ட உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நான் விலகிக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தை இப்பொழுது பார்த்தால் நண்பர்களை வேதனையோடு சொல்கிறேன், மிகுந்த மன வருத்தத்தோடு சொல்கிறேன், மிகுந்த இதயம் கலந்த வருத்தத்தோடு சொல்லுகிறேன். இந்த இயக்கத்திலே இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள் எல்லாம் இன்று தாய் தந்தையை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளைப் போல, கண்ணை கட்டி காற்றிலே விட்டதைப் போல 1.5 கோடி தொண்டர்களும் இன்று இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தினுடைய தோல்வியையும் சிதைவுகளையும் போட்டியையும் பார்த்து. ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இயக்கம் இந்த அளவிற்கு தோல்வி அடைவதற்கு, இந்த இயக்கம் சிதைவதற்கு எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதம் ஒன்றேதான் காரணம் என்று நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று அதிமுக நடுக்கடலிலே விடப்பட்ட துடுப்பு இல்லாத படகை போல் இன்று இருக்கிறது. எனவே இந்த இயக்கத்திலிருந்து 42 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நான் இந்த இயக்கத்திற்காக மக்கள் பணிக்காக போராட்டம் செய்து நான் 14 முறை சிறை சென்றிருக்கிறேன். இந்த இயக்கத்தை விட்டு எந்த சூழ்நிலையும் நான் வெளியேறவில்லை. இயக்கம் வெற்றியோ தோல்வியோ, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, இந்த இயக்கத்திற்கும் இயக்கத்தினுடைய தலைமைக்கும் நான் விசுவாசமாக இருந்திருக்கிறேன். என்னை 10 ஆண்டுகளாக அவர் என்னை புறக்கணித்து விட்டார். என்னை மட்டும் இல்லை, அம்மாவுடைய விசுவாசிகள் அத்தனை பேருமே புறக்கணித்து விட்டார்கள். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிற நண்பர்களே, அம்மா அவர்களுடைய காலத்திலும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் உழைப்புக்கும் விசுவாசத்துக்கு பார்த்து மட்டுமே எம்எல்ஏ சீட், எம்பி சீட், கட்சி பதவி கொடுக்கப்பட்டது. இந்த 10 ஆண்டுகளில் உழைப்பிற்கும் விசுவாசத்திற்கும் அங்கே பயனே இல்லை. ஒன்றி பணம் மட்டுமே, புதியவர்கள் மட்டுமே என்று சொன்னால் யார் நிற்பார்கள்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், உழைப்பவனை தேடி கண்டுபிடித்து இயக்கம் நடத்தினால் பலன் உண்டு, கிடைத்தவனை தேடி இயக்கம் நடத்தினால் பலன் இல்லை என்று சொல்லி இது என்ன நடக்கிறது? 10 ஆண்டுகளாக பணம் இருந்தால் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர், வாரிய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர். எனவே இந்த இயக்கத்தினுடைய தோல்விக்கும் அவரேதான் காரணம், இந்த இயக்கம் சிதைவதற்கும் அவரேதான் காரணம், இந்த இயக்கத்தினுடைய பின்னடைவுக்கும் அவரேதான் காரணம். ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய மனக்குமரலை நான் இங்கே உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தோல்விக்கும் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் எல்லா தலைவர்களுமே அவரிடத்தில் எடுத்து சொல்வோம். ஏன் தோற்றோம்? தோல்விக்கான காரணங்களை ஒரு குழு அமைத்து கண்டுபிடிக்க வேண்டும். தோல்விக்கு பொறுப்பேற்று நீங்கள் அறிக்கை விட வேண்டும். மூத்த அமைச்சர்கள் இந்த 25 எம்எல்ஏக்கள் வெளியேறியிருக்கிறார் என்று சொன்னால் மெயின் ரீசனே தோல்விக்கான காரணங்களை நாம் ஆராய வேண்டும். அவர்கள் சொன்னதால் தான் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் 35 ஆண்டுகளாக பார்க்கிறேன். அவர் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார். தான் எடுப்பது தான் முடிவு, தான் சொல்வது தான் சட்டம் என்று அவர் எடுத்த முடிவால் தான் நாங்கள் சொல்லி பார்த்து விட்டோம். தொடர்ந்து 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 11 முறை தோல்விக்கும் என்ன காரணம் ஆராய வேண்டுமா இல்லையா? செய்ய பரிசோதனை செய்ய வேண்டுமா இல்லையா? அதனால் அவர் கேட்கவில்லை. கடைசியாக நாங்கள் வெளியேறோம். அதிமுக பிளவு போட்டதுக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர்கள்லாம் போட்டுருக்காங்க, புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ 2 இணைஞ்சிருச்சு. இப்போ பல மாவட்ட செயலாளர்கள் நிலை என்ன, புதுசாக சேர்ந்த நிலை என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நீங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட தான் கேட்கணும். நான் எப்படி சொல்லுங்கள் சார்? எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் 32 மாவட்ட செயலர் ஒரே நேரத்தில் நீக்கியது இவராகத்தான் இருக்கும். அம்மா அவர்களே தவறு செய்தால் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார். ஒருவர் இருவரை தவிர அவர் நீக்கியதே கிடையாது. தொடர்ந்து 32 பேரை நீக்கினால் இந்த இயக்கம் என்ன ஆகுது? கட்சி 11 தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். கட்சியினுடைய தோல்விக்கு என்ன காரணம்? தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள்?
அம்மாவுடைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள், பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள், இதையெல்லாம் குழு அமைத்து ஆராய வேண்டுமா இல்லையா? சார் அவர்கிட்ட போனால் தயவு செஞ்சு உட்கார வச்சு பேச மாட்டார் சார், நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். அம்மா அவர்களை எங்களை அழைத்தால் 2 நிமிடமாக இருந்தாலும் உட்கார வைத்து பேசுவார்கள். இது நான் அனுபவத்திலே சொல்லுகிறேன் சார். நான் 82லிருந்து நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். இது 84ல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு எடுத்த படம். இது 83ல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு எடுத்த படம். இந்த மாதிரி அம்மா விசுவாசிகள் எனக்கு தேவையில்லை. நண்பர் வேணுகோபால் 2 நாட்களுக்கு முன் ராஜினாமா செய்திருக்கிறார். அவரும் நானும் 98-2000 கிட்டத்தட்ட 7 பேர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர். அதிலே நானும் ஒருவர், மிஸ்டர் வேணுகோபால், டாக்டர் வேணுகோபாலும் ஒருவர். அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். செம்மலை பாதிக்கப்பட்டிருக்கிறார், தனபால் முன்னாள் சபாநாயகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இங்கே பரஞ்சோதி பாதிக்கப்பட்டிருக்கிறார், சிவபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி அம்மா விசுவாசிகளை எல்லோரையும் ஓரம் கட்டினால், தனக்கென்று ஒரு டீமை சேர்த்தால் இந்த இயக்கம் எப்படி வளரும்? சார் நான் தெளிவாக சொல்கிறேன். அம்மா இருக்கிறப்ப உதாரணத்துக்கு கேட்பாங்க, என்னப்பா செலவு பண்ணீங்க, இவ்வளோ செலவு பண்ணுவோம், ஓகே ரைட் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன், என் பேரில் வேணால் கேஸ் போடுறதும் நான் கோர்ட்டில் வி வில் மீட் கோர்ட். சார் தனித்தொகுதி என்றால் 10 இருக்கா, பொது தொகுதி என்றால் 20 இருக்கா, நடந்ததா இல்லையா? தயவு செய்து நிருபர்கள் வேட்பாளர்களிடத்திலே கேளுங்கள். அதிமுக வேட்பாளர்களிடத்திலே ராஜ்யசபா என்றால் 100 இருக்கா? நடந்திருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. என்னிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். நான் கொடுக்கவில்லை என்பதால் நான் மறுக்கப்பட்டேன். சிவபதி கொடுக்கவில்லை என்பதால் மறுக்கப்பட்டார். பரஞ்சோதி கொடுக்கவில்லை என்பதால் மறுக்கப்பட்டார். உண்மைதானே? நான் ஏன் மறைக்க வேண்டும்? இது ஆதாரம் கேட்கிறீர்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 165 அதிமுக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரோ ஒருத்தர் ஆஃப் த ரெக்கார்டு கேளுங்க. வந்துட்டாங்க, வெளியில வர போறதா ஸ்பீச் அடிக்கிறது, தாவைக்கால சேர்றாங்க எங்கெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா போனா அடுத்து அதிமுக நிலை என்ன ஆகும்? இல்லை சார், உண்மையிலேயே நான்லாம் வேதனைப்படுறேன் சார். நான் இயக்கத்தில் எந்த சூழ்நிலையிலுமே நான்லாம் இந்த இயக்கத்திலேயே இருந்தவன். பட் இப்படிலாம் வெளியேறுவதை பற்றி வருத்தப்பட வேண்டிய பொதுச் செயலாளரை எதை பற்றியும் கவலைப்படாமல் சசிகலாவை நீக்கினார், தினகரனை நீக்கினார், ஓபிஎஸ் குரூப்பை நீக்கினார், செங்கோட்டையனை நீக்கினார். இப்பொழுது 32 சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கியிருக்கிறார், 32 மாவட்ட கழகத்தை நீக்கியிருக்கிறார். இப்படி நீக்கினால் இந்த கட்சிக்கு எப்படி வளரும்? அதை உணர வேண்டியவர் உணரவில்லை. நீ இந்த கேள்வியை அவரிடம்தான் கேட்க வேண்டும். ரிசைன் பண்ணுறீங்க, அடுத்த கட்டமாக உங்களோட பார்வை திமுக நோக்கி இருக்குமா? இல்லை, நான் அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கையோடு, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொள்கையோடு இணைந்து இதைவிட தீவிரமாக அரசியலில் ஈடுபடுவேன். உண்மையிலேயே நான் ஆதவ அர்ச்சனா அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதலில் ஆட்சிக்கு எங்களுடைய அம்மா உணவகத்தை திறந்த முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை சார், ஒரு 100 கடை இருக்குன்னா ஒரு 25 கடை தான் இருந்துச்சு. அதுலேயும் சாதாரண சாப்பாடு தான், எல்லா சாப்பாடும் கொடுக்கல, முறையாக கொடுக்கல, அளவாக கொடுக்கல. அதே நான் மறுக்கிறேன். இல்லை, அப்படி எம்ஜிஆரோட யாரையும் ஒப்பிட முடியாது. அதே நேரத்தில் எம்ஜிஆருடைய கொள்கைகளை அவர் கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றுகிறார். அவரிடத்திலே அம்மாவுடைய துணிச்சலையும் அம்மாவுடைய வீரத்தையும் கம்பீரத்தையும் நான் பார்க்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பரஞ்சோதி, சிவபதி எல்லாமே வளர்மதியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் திருப்பி தாவக்காக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட எதிர்காலம், அவர்கள் தான் முடிவெடுக்கிறது. திருச்சியில் சிட்டியில் மேக்ஸிமம் பார்ட்டிகளாக நிறைய போயிட்டாங்க. அவங்களுக்கு திருச்சி நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டு நிலைமை என்னவாக இருக்கும்? 1.25 கோடி ஓட்டு விழுந்துருக்கு. நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்படி இருக்கும்? இல்லை, நெக்ஸ்ட் எலெக்ஷனை டோட்டலாக இப்போதே 101 தொகுதி
கெப்பாசிட்டி போயிடுச்சு. கிட்ட 30 தொகுதிகளுக்கு மேலே 3வது இடம் 4வது இடம். அம்மா இருக்கும்போது ஒரு சிங்கிள் சீட்டு கூட டெபாசிட் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? கண்டுபிடிக்கணுமா இல்லையா? குழு அமைக்கணுமா இல்லையா? ஏன் தோத்துச்சு? எதுக்காக தோத்துச்சு? என்ன காரணங்கள் அது? இதை சொன்னால் அவருக்கு பிடிக்காது. ஒருவேளை பொதுச் செயலாளர் மாற்றினா உங்களோட நிலைப்பாட்டை மாற்றாரு. ஏன் நிலைப்பாடு மாறும்? அதற்கான முன்னேற்பாடு எடுப்பீங்களா? தொண்டர்கள் எல்லாம் சார் பொதுச் செயலாளர் மாற்றுறதுக்கான முன்னெடுப்பு எதுவும் இல்லை அவரை இறைவனே வந்தாலும் மாற்ற முடியும். அந்த படைத்த இறைவனே வந்தாலும் ஒட்டுமொத்த 1.5 கோடி அதிமுக தொண்டர்களும் வெளியேறினாலும் அவர் நான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்தார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இல்லை நான் இன்னும் விலைக்கு தானே இருக்கேன். அது அவங்க பார்ட்டி அவங்களுக்காக தியாகம் பண்ணியவர்கள், அவர்களே மன்றத்திலே இருந்தவர்கள், அவருக்காக 20 ஆண்டு காலம் அவருடைய பயணித்தவர்கள் இருக்கிற பொழுது அதிலே ஒருவரை தான் நன்றி.